ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மோக்ஷி டாக்ஸ். இந்தியா இங்கிலாந்து முதல் T20 போட்டி நம்ம பெரிதும் எதிர்பார்த்த இந்த ஆட்டம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இரவு 7 மணிக்கு கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஈடன் கார்டன் மைதானத்தில் தொடங்க இருக்கிறது. இதற்கு முன்பாக இங்கிலாந்துக்கு எதிராக பயிற்சி ஆட்டத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா இந்திய அணி பங்கு பெற்றது. இதில் தமிழக வீரர், அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு அணியில் சேர்க்கப்பட்ட வாஷிங்டன் சுந்தருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி ஆட்டத்திலையும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 40 பந்தில் செஞ்சுரி அடித்திருக்காரு. இந்த தகவல் தான் தற்போது அனைவருக்கும் மிகப்பெரிய அளவில் இன்ப செய்தியாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஏன்னா ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடிய வாஷிங்டன் சுந்தர் நீண்ட நாட்களாக ஸ்பின்னிங், பவுலிங்லையும் பேட்டிங்லையும் தன்னோட திறமையை வெளிப்படுத்த போராடி கொண்டு இருந்தார். நீண்ட நாட்களுக்கு பிறகு அணியில இடம் கொடுக்கப்பட்ட நிலையில நாளைக்கு அந்த பிளேயிங் 11 அணியில வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி இந்த 2 தமிழக வீரர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுவதாக சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா தெரிவித்திருந்தாரு. அதனை ஒட்டி நேற்று இங்கிலாந்தோட நடந்த பயிற்சி ஆட்டத்துல வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. முதல்ல பேட்டிங்கை தேர்வு செய்த இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 20 ஓவர் முடிவுல 160 ரன்களை எடுத்து 8 விக்கெட்டுகளை இழந்தும் இருந்தாங்க. இதுல பவுலிங் கொடுக்கப்பட்ட வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தி இருந்தார். அதே போல அதை தொடர்ந்து களமிறங்கிய வாஷிங்டன் சுந்தர் இந்திய அணியில பெருசா பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அதிரடி காட்ட முடியல. அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்த நிலையில வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நின்று அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியும் இருக்காராம். வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரவுண்டராக இருந்தாலும் நேற்று பயிற்சி ஆட்டம் அப்படிங்கிறதுனால அவரை பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல களம் இறக்குனாரு சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா நேற்று களம் இறங்கல. அதுக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தரை 4வது இடத்துல களம் இறக்குனாரு. தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொண்ட வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 40 பந்துல செஞ்சுரியும் அடித்து இந்திய அணியை வெற்றி பெற செய்தும் இருக்காராம். இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி அனைவருக்கும் இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நாளைய போட்டியும் அனல் பறக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தேங்க்யூ.